ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் மேக்ஸ் கேம் சேனல். என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்குறதுக்கு என்னோடய டிஎன் மேக்ஸ் கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேஷியோ பற்றி நான் ஒரு வீடியோ, ரேஷியோவும் ப்ரொப்போர்ஷன் பற்றி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த சம்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 3rd சாப்டர் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனில் எக்ஸசைஸ் 3.4 நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு filling the blanks. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், if the cost of 3 pence is ₹18, then the cost of 5 pence is டேஷ்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 3 penceோட காஸ்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க ₹18. அதை தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். காஸ்ட் ஆஃப் 3 pence equal to ₹18. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 5 penceோட காஸ்ட்டை நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 3 pence காஸ்ட்லேருந்து நம்ம 1 pennோட காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ காஸ்ட் ஆஃப் 1 pen ஈக்குவல் டு, இப்போ இந்த 18-ஐ 3ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு பென்னோட காஸ்ட்டு நமக்கு கிடச்சிரும். இப்போ 18-ஐ 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 3s are 3, 6 3s are 18. இப்போ இது ₹6 தான் ஒரு பென்னோட காஸ்ட்டு. ஸோ ஒரு பென்னோட காஸ்ட்டு ₹6 அப்படின்னா 5 பென்னோட காஸ்ட் அப்படின்னா 5 into 6. 5ஐயும் 6ஐயும் நமக்கு மல்டிப்ளை பண்ணணும். 5ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 30 வரும். ஸோ ₹30 தான் இந்த 5 பென்னோட காஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மு, இஃப் கார்குலலி earns ₹1,800 in 15 days, then she earns ₹3,000 in dash days. கார்குலலி அப்படின்றவங்க 15 டேஸில் ₹1,800 ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ₹3,000 ஏர்ன் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும், ஹவு மெனி டேஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம ரேஷியோவில் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 1,800 is to 15 ஈக்குவல் டு 3,000 is to நமக்கு டேஸ் தெரியாதனால நான் இங்கே எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம ரேஷியோவை எப்படி எழுதலாம்? ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதலாம். இப்போ 1,800 divided by 15 equal to 3,000 divided by x. ஸோ பாருங்கள், இந்த எக்ஸை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது கீழே இருக்கிற எக்ஸ் நமக்கு மேலே வந்துடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 3,000 அப்படியே வச்சுப்போம். அதே மாதிரி பாருங்கள், இங்கே 1,800 நமக்கு மேலே இருக்குது. அது இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு கீழே வந்துடும். அதே மாதிரி இங்கே 15 கீழே இருக்கிற 15 நமக்கு இங்கே மேலே வந்துடும். ஸோ இந்த 2 0க்கும் இந்த 2 0 நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே நம்ம 6 டேபிளில் பண்ணலாமா? 5 6 are 30, 3 6 are 18. இப்போ 1 3s are 3, 5 3s are 15. இப்போ பாருங்கள், நமக்கு என்ன இருக்குது? 5 multiply 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ 5ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 25 வரும். ஸோ அப்போ ₹3,000 நமக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு 25 days ஆகும். அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும்? 25. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், சே true or false. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த வெயிட் ஆஃப் 40 books is 8 kg, தென் த வெயிட் ஆஃப் 15 books is 3 kgன்னு கொடுத்துருக்காங்க. அது 40 புக்ஸோட வெயிட் நமக்கு 8 kg, அதே மாதிரி 15 புக்ஸோட வெயிட் நமக்கு 3 kg. இது நமக்கு ப்ரொப்போர்ஷனில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ ரேஷியோ ஃபார்மில் முதல்ல நம்ம எழுதிப்போம். 40 is to 8 equal to 15 is to 3. இப்போ ரேஷியோவை நம்ம எப்படி எழுதலாம்? ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதலாம். ஸோ 40 divided by 8 equal to 15 divided by 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ 1 8s are 8, 5 8s are 40. நெக்ஸ்ட் 1 3s are 3, 5 3s are 15. ஸோ நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு? இங்கேயும் 5 தான் கிடச்சிருக்கு, அதே மாதிரி நமக்கு இங்கேயும் 5 தான் கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டுமே நமக்கு ஈக்குவல். ஸோ இது நமக்கு ட்ரூ தான். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், a car travels 19 km in 3 hours with constant speed. It will travel 140 km in 5 hours at the same speed. இப்போ அதே மாதிரி தான் நம்ம இதை இது ரேஷியோவில் நம்ம எழுத போகிறோம். ப்ரொப்போர்ஷனா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஏன்னா சேம் ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 90 is to 3 equal to 140 is to 5ன்னு எழுதியிருக்கேன். இப்போ நம்ம ரேஷியோவை எப்படி எழுதலாம்? ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதலாம். ஸோ 90 divided by 3 equal to 140 divided by 5ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 1 3s are 3, 3 3s are 9, இந்த 0 நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், இதை 1 5s are 5, 2 5s are நமக்கு 10, ரிமைனிங் 4 இங்கே வச்சுருக்கோம். 8 5s are 40. ஸோ நமக்கு இங்கே என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? இங்கே 30 கிடச்சிருக்கு, இங்கே 28 கிடச்சிருக்கு. ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் கிடையாது.
ஸோ இது நமக்கு சேம் ஸ்பீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சேம் ஸ்பீட் கிடையாது. ஸோ இது நமக்கு ஃபால்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், இஃப் எ பர்சன் ரீட்ஸ் 20 pages of a book in 2 hours, how many pages will he read in 8 hours at the same speed? இப்போ ஒரு பர்சன் வந்து நமக்கு 20 பேஜஸை ரீட் பண்ணுறாங்க, 2 ஹவர்ஸில் நமக்கு ரீட் பண்ணுறாங்க. அதே ஸ்பீட்லேயே நமக்கு 8 ஹவர்ஸில் எத்தனை பேஜ் ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ சேம் ஸ்பீட் அப்படின்றதுனால இது நமக்கு ப்ரொப்போர்ஷனில் இருக்குது நமக்கு தெரியுது. ஸோ பாருங்கள், நம்ம எப்படி ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதலாம்? 20 பேஜஸை ரீட் பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ 20:2 ஈக்குவல் டு நமக்கு எத்தனை பேஜஸ் ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஈஸ்டு 8 ஹவர்ஸில் நமக்கு எத்தனை பேஜ் ரீட் பண்ணுறது அப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம ப்ரொப்போர்ஷன்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா சேம் ஸ்பீடுன்னு கொடுத்துருக்கனால இது ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ ப்ரொப்போர்ஷன் லா படி நமக்கு என்னது? ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். ஸோ 2வும் எக்ஸும் நமக்கு மீன்ஸு, அதே மாதிரி 20யும் 8ம் நமக்கு எக்ஸ்ட்ரீம்ஸு. ஸோ இப்போ 2வையும் எக்ஸையும் இங்கே மல்டிப்ளை பண்ணணும் ஈக்குவல் டு, அதே மாதிரி 20யும் 8ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸை நம்ம இங்கே அப்படியே வச்சுப்போம். ஈக்குவல் டு 20 மல்டிப்ளை 8 நம்ம அப்படியே வச்சுப்போம். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 நமக்கு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் மாறும். ஸோ 1 2s are 2, 10 2s are 20. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 80 வந்திருக்கு. ஸோ 80 அப்படின்றது 80 பேஜஸ். நம்ம இந்த ப்ரொப்போர்ஷன் லாலையும் நம்ம சால்வ் பண்ணி இந்த 80 பேஜஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லைனா நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோம் பார்த்தீங்களா, இந்த ஃபில்லப்ஸ்லையும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் செஞ்சோம் பார்த்தீங்களா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அது மாதிரி கூட செய்யலாம். அது மாதிரி செஞ்சால் நமக்கு எப்படி கிடைக்கும் பாருங்களேன். இந்த 20:2 நம்ம ரேஷியோவை நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதிக்கலாம். ஈக்குவல் டு x/8. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸை நம்ம இங்கே அப்படியே வச்சுப்போம். 20 இன்ட்டு இங்கே கீழே இருக்கிற 8 நமக்கு மேலே போனால் இங்கே மல்டிப்ளிகேஷனில் மாறும். ஸோ 2 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ 1 2s are 2, 10 2s are 20. அதே மாதிரி நமக்கு ஆன்சர் கிடைக்குதா? ஸோ இப்போ ப்ரொப்போர்ஷன் லாவில் செஞ்சாலும் நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 80 பேஜஸ் தான் கிடைக்குது. அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் நமக்கு செஞ்சாலும் நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 80 பேஜஸ் தான் கிடைக்குது. ரெண்டுமே நமக்கு சேம் வேல்யூ தான். எது நமக்கு ஈஸியாக இருக்கோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் fourth question, the cost of 15 chairs is rupees 7,500. Find the number of such chairs that can be purchased for rupees 12,000. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 15 சேர்ஸை வந்து நமக்கு rupees 7,500க்கு வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போனா 12,000 rupeesக்கு எத்தனை சேர்ஸ் வந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரேஷியோ ஃபார்மில் எழுதிக்கலாம். 15 சேர்ஸ் வந்து 7,500. ஸோ வந்து 15:7,500 ஈக்குவல் டு நமக்கு 12,000 rupeesக்கு எத்தனை சேர்ஸ் வாங்கணும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து நம்ம நம்பர் ஆஃப் சேர்ஸ் இங்கே நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ எக்ஸ் ஈஸ் டு 12,000 எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம இதை 2 types ஆஃப் நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் சம்மில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒன்று வந்து ப்ரொப்போர்ஷன் லாலையும் சால்வ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷனையும் சால்வ் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து ப்ரொப்போர்ஷன் லாவில் சால்வ் பண்ணுறேன். இப்போ ப்ரொப்போர்ஷன் லா நமக்கு என்னது? ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். இந்த இடத்துல வந்து 7,500ம் எக்ஸும் நமக்கு மீன்ஸ், அதே மாதிரி 15ம் நமக்கு 12,000ம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரீம். ஸோ இப்போ நான் மீன்ஸை வந்து ப்ராடக்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், 7,500 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 15 இன்ட்டு 12,000. ஸோ இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸை நான் இங்கே அப்படியே வச்சுருக்கேன். இங்கே 15 இன்ட்டு 12,000 நான் அப்படியே எழுதிக்கிறேன். டிவைடட் பை இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 7,500 வந்து நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு வரும்போது, ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு டிவிஷனில் மாறும். ஸோ இந்த 2 0க்கும் இந்த 2 0க்கும் நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இதை நம்ம 5 டேபிளில் டிவைட் பண்ணலாம். 3 5s are 15, 1 5s are 5, ரிமைனிங் 2 நமக்கு 5 5s are 25. இப்போ இங்கே 1 3s are 3, 5 3s are 15. நெக்ஸ்ட் பாருங்கள், 1 5s are 5, 2 5s are 10, இங்கே ரிமைனிங் 2 வரும். ஸோ 4 5s are நமக்கு 20. ஸோ எக்ஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் ஈக்குவல் டு 24 சேர்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ 12,000 rupeesக்கு அவங்க எத்தனை சேர்ஸ் வாங்க முடியும்? 24 சேர்ஸ் வந்து வாங்க முடியும். நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் செஞ்சாலும் நமக்கு இதே சேம் 24 சேர்ஸ் தான் நமக்கு ஆன்சர் வரும். Next, fifth question. A car covers a distance of 125 km in 5 kg of LPG gas.
how much distance will it cover in 3 kg of LP gas? இப்போ ஒரு கார் வந்து 5 kg LPG கேஸில் 125 கிலோமீட்டர் நமக்கு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாங்க. அப்போ அதே மாதிரி 3 kgயில் நமக்கு எத்தனை டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரேஷியோ ஃபார்மில் எழுதுவோம். 125:5 ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் டு நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியாது இல்லையா, ஸோ வந்து நம்ம எக்ஸ்ன்னு இங்கே எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ எக்ஸ் இஸ் டு 3ன்னு எழுதிக்கிறோம். இப்போ நான் இங்கே ப்ரொபோர்ஷன் லாவில் தான் சால்வ் பண்ண போகிறேன். ப்ரொபோர்ஷன் லா என்னது நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இந்த இடத்துல மீன்ஸ் வந்து 5ம் எக்ஸும் நமக்கு மீன்ஸ், அதே மாதிரி 125ம் 3ம் நமக்கு எக்ஸ்ட்ரீம்ஸு. ஸோ மீன்ஸ் ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 5 into x equal to 125 into 3. இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸ் நம்ம இங்கே அப்படியே வச்சுப்போம். ஈக்குவல் டு 125 மல்டிப்ளை 3. இந்த 5 வந்து ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு டிவிஷனில் மாறிடும். ஸோ 1 5s are 5, 2 5s are 10, ரிமைனிங் 2 நமக்கு 5 5s are 25. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். 25யும் 3யும் மல்டிப்ளை பண்ணால் 75 கிடைக்கும். ஸோ 75 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வந்து 3 kg LPG கேஸில் நமக்கு கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ். ஸோ இதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின். சோழன் வாக்ஸ் 6 kilometer in 1 hour at the constant speed. Find the distance covered by him in 20 minutes at the same speed. இப்போ சோழன் அப்படின்றவங்க பாருங்களேன், 1 ஹவர்ஸில் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து வாக் பண்ணுறாங்க. அப்போ 20 மினிட்ஸில் அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரேஷியோ ஃபார்மில் எழுதுறதுக்கு முன்னாடி இங்கே பார்க்க வேண்டியது என்னென்னா, இங்கே ஹவரில் கொடுத்துருக்காங்க, இங்கே நமக்கு மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ரேஷியோவில் எழுதணும் அப்படின்னா நமக்கு சேம் மினிட்ஸில் தான் இருக்கணும். ஸோ நம்ம ஹவரை வந்து நம்ம மினிட்ஸாக நம்ம மாற்றுவோம். நமக்கு 1 hour equal to 60 minutes அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ எப்படி எழுதலாம்? 6 கிலோமீட்டர் இஸ் 2 கிலோமீட்டர் நம்ம எழுதக்கூடாது, ரேஷியோவில் எழுதும்போது யூனிட்ஸ் எழுதக்கூடாது. ஸோ 6 இஸ் 2. 1 hour நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 60 minutes, 60 அப்படி எழுதிக்கலாம். ஈக்குவல் டு, அதே மாதிரி இங்கே டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறது நமக்கு தெரியாது, ஸோ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இஸ் 2 20 minutes நான் இங்கே 20ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நான் இங்கே 1 hour நான் எப்படி மாற்றிட்டேன்? 60 minutes தான் நான் மாற்றிருக்கேன். இப்போ நார்மல் எப்பயும் போல தான் ப்ரொபோர்ஷன் லா படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ப்ரொபோர்ஷன் லா நமக்கு என்ன தெரியும்? ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இப்போ மீன்ஸ் எது? இங்கே 60யும் எக்ஸும் நமக்கு மீன்ஸு, அதே மாதிரி 6ம் 20யும் நமக்கு எக்ஸ்ட்ரீம்ஸு. ஸோ 60 into x equal to 20 into x. ஸோ எக்ஸ் 6, 20 into 6. ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸை நம்ம இங்கே அப்படியே வச்சுப்போம். இப்போ 20 multiply 6 நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 60யை நம்ம ஈக்குவல்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது இது டிவிஷனில் மாறிடும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 6 are 6, 1 6 are 6. ஸோ நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு? எக்ஸோட வேல்யூ 2 கிடச்சிருக்கு. இது கிலோமீட்டர். அப்போ 20 மினிட்ஸில் நமக்கு சோழன் அப்படின்றவங்க 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறாங்க. இதுதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின். The number of correct answers given by Carmugilan and Kavita in a quiz competition are in the ratio 10:11. இப்போ ஒரு குவிஸ் காம்படிஷனில் கார்முகிலனும் கவிதாவும் வின் பண்ண பாயிண்ட்ஸை வந்து நமக்கு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. 10:11. அதான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். கார்முகிலன் ஈஸ் டு கவிதா எப்படி எழுதலாம்? 10:11 கொடுத்துருக்காங்க. சரி பாருங்க, இஃப் தே ஹேட் ஸ்கோர்ட் எ டோட்டல் ஆஃப் 84 பாயிண்ட்ஸ் இன் த காம்படிஷன். இப்போ ரெண்டு பேரும் டோட்டலாக சேர்ந்து எடுத்த பாயிண்ட்ஸ் எவ்வளவு? நமக்கு 84. ஸோ நான் இங்கே என்ன எடுத்து எழுதியிருக்கேன்? டோட்டல் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு 84ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? தென் ஹவு மெனி பாயிண்ட்ஸ் டிட் கவிதா கெட்? கவிதா மட்டும் எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்கா அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த பாயிண்ட் தான் வந்து நமக்கு 84ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் கவிதா மட்டும் தனியாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு டோட்டல் பார்ட் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ பாருங்கள், டோட்டல் பார்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ரேஷியோவில் இருக்க ரெண்டு நம்பர்ஸை நமக்கு ஆட் பண்ணும்போது
நமக்கு டோட்டல் பார்ட் கிடைச்சிரும். ஸோ டோட்டல் பார்ட் வந்து 10 + 11 = 21. அதுதான் வந்து நமக்கு டோட்டல் பார்ட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கவிதா மட்டும் எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த ரேஷியோவை பாருங்க. 10 அப்படின்றது கார்முகிலனுக்குள்ளது, 11 அப்படின்றது தான் வந்து கவிதாக்குள்ளது. நம்ம எக்ஸசைஸ் 3.2ல நம்ம பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் கண்டுபிடிக்கிறது. இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்னு இல்லாமல் நமக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. கார்முகிலன், கவிதா அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம செகண்ட் பார்ட், அதாவது கவிதா பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்க, டோட்டல் பார்ட் 21ல் கவிதாவோட பார்ட் வந்து 11. ஸோ டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளவு? 84. அதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்க, என்ன எப்படி டிவைட் பண்ணுவோமா? எதால டிவைட் பண்ணுவோம்? நம்ம 3ஆல டிவைட் பண்ண முடியும். பாருங்க, 7 3s are 21. நெக்ஸ்ட் இங்க 2 3s are 6, ரிமைனிங் நமக்கு 4 வரும். 8 3s are 24. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, 1 7s are 7, 4 7s are 28 நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது என்னது? இங்கே நமக்கு 11 × 4 தான் ரிமைனிங் இருக்கு. ஸோ 44 நமக்கு வருது. இந்த 44 பாயிண்ட்ஸ் தான் கவிதாவோட பாயிண்ட். இந்த 44 பாயிண்ட்ஸ் தான் வந்து கவிதா மட்டும் தனியாக எடுத்த பாயிண்ட்ஸ். இதுதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். கார்மேகன் மேட் 54 runs in 9 overs and Asif made 77 runs in 11 overs. Whose run rate is better ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கார்மேகன் அப்படின்றவங்க வந்து 9 ஓவர்ஸில் 54 ரன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஆசிஃப் அப்படின்றவங்க வந்து 11 ஓவர்ஸில் நமக்கு 77 ரன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. யாரோட ரன் ரேட் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ராக்கெட்டில் பாருங்களேன். ரன் ரேட்டை எந்த ரேஷியோவில் எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு ரன் எழுதணும், நெக்ஸ்ட் வந்து ஓவர் எழுதணும். இப்போ ரன் ஈஸ் டு ரேஷியோ, அந்த மாதிரி நமக்கு எழுதணும்னு ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தான் நம்ம செய்யணும். பாருங்க, ரன் ரேட் எப்படி கொடுத்துருக்காங்க? ரன்ஸ் டு ஓவர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரன்ஸ் எழுதணும், நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து நம்ம ஓவர் எழுதணும். இப்போ பாருங்க, நான் எழுதியிருக்கேன் பாருங்க. கார்மேகன்ஸ் ரன் ரேட் ஈக்குவல் டு என்ன பாருங்க? 54:11. இப்போ நம்ம ரேஷியோவை எப்படி எழுதலாம்? ஃப்ராக்ஷன் ஃபார்ம்லையும் எழுதிக்கலாம். அதனால நான் எப்படி எழுதியிருக்கேன்? 54 / 9ன்னு எழுதியிருக்கேன். இப்போ 1 9s are 9, 6 9s are 54. இப்போ நமக்கு கார்மேகனோட ரன் ரேட் என்ன கிடைச்சிருக்கு? 6 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம எது கண்டுபிடிக்கணும்? ஆசிஃபோட ரன் ரேட் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் ரன் டு ஓவர்ஸ். இப்போ ஆசிஃபோட ரன் ரேட் வந்து நமக்கு 77 ரன்னுக்கு 11 ஓவர்ஸுக்கு 77 ரன்ஸ். ஸோ 77:11. இதே மாதிரி ரேஷியோவை நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதிக்கலாம். எப்படி பாருங்க? 77 / 11. இப்போ அதே மாதிரி 1 11s are 11, 7 11s are நமக்கு 77 கிடைச்சிருக்கு. இப்போ கார்மேகனோட ரன் ரேட் வந்து 6 தான். அதே மாதிரி ஆசிஃபோட ரன் ரேட் வந்து 7. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. எது வந்து ரன் ரேட் அதிகமாக இருக்குன்னு பாருங்க. ஆசிஃபோட ரன் ரேட் தான் அதிகம். ஸோ நான் அதை எப்படி எடுத்து எழுதணும்? ஆசிஃப் ரன் ரேட் இஸ் பெட்டர் தென் கார்மேகன். இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். You purchase 6 apples for ₹90 and your friend purchase 5 apples for ₹70. Whose purchase is better? நம்ம லாஸ்ட் சம் செஞ்சோம் பார்த்தீங்களா? அதே சேம் தான். இப்போ பாருங்க, நம்ம வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? 6 ஆப்பிள்ஸை வந்து நான் ₹90க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஃப்ரெண்டு வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? 5 ஆப்பிள்ஸை வந்து ₹70க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ யாரோட பர்ச்சேஸ் வந்து பெட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரி பாருங்க, நான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன், யுவர் பர்ச்சேஸ்ன்னு எழுதியிருக்கேன். இப்போ 6 ஆப்பிளோட காஸ்ட் நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம்? ₹90. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதுலேருந்து நமக்கு 1 ஆப்பிளோட காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சா நமக்கு ரெண்டு பேர்லோடையும் நமக்கு ஒரு ஆப்பிளோட காஸ்ட் கண்டுபிடிச்சி கம்பேர் பண்ணோம்னா யாரோட பர்ச்சேஸ் வந்து பெட்டர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாருங்க, இப்போ 1 ஆப்பிள் காஸ்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 90 / 6. இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணணும். 1 6 are 6, அதுமாதிரி 1 6 are 6, ரிமைனிங் நமக்கு 3,
இங்கே 5 6 நமக்கு 15 வரும். இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்பில் 15 ருபீஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்டோட பர்ச்சேஸ் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்டு எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? 5 ஆப்பிள்ஸ் வந்து 70 ருபீஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 ஆப்பிள்ஸ் காஸ்ட் ஈக்குவல் டு ₹70. அப்போ அதுலேயும் நம்ம ஒரு ஆப்பிளோட காஸ்ட் கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் 1 ஆப்பிள் காஸ்ட் ஈக்குவல் டு 70 டிவைடட் பை 5. இப்போ 1 5s are 5, 1 5s are 5, ரிமைனிங் 2 நமக்கு, இங்கே 4 5s are நமக்கு 20. இப்போ ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆப்பிளில் 14 ருபீஸுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு ஆப்பில் 15 ருபீஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யாரோட பர்ச்சேஸ் வந்து பெட்டராக இருக்குது? நம்ம ஃப்ரெண்டோட பர்ச்சேஸ் தான் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படி எடுத்து எழுதணும்? மை ஃப்ரெண்ட்ஸ் ரேட் ஆஃப் பர்ச்சேஸ் இஸ் பெட்டர் தென் மீ. இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். அதில் 10th கொஸ்டின் பாருங்கள். If a Barbie doll cost ₹90, then the cost of 3 such dolls is dash கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு பார்பி டாலோட காஸ்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். காஸ்ட் ஆஃப் 1 பார்பி டால் ஈக்குவல் டு 90 ருபீஸ். இப்போ நம்ம எப்படி என்ன கண்டுபிடிக்கணும்? 3 பார்பி டாலோட காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தேர்ஃபோர் காஸ்ட் ஆஃப் 3 பார்பி டால் ஈக்குவல் டு, அப்போ என்ன பண்ணணும்? 3 மல்டிப்ளை 90. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க, நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 3 9s are 27. இந்த 0 நம்ம அப்படியே எடுத்து எழுதணும். ஸோ இப்போ 3 பார்பி டாலோட காஸ்ட் நமக்கு எவ்வளவு? 270. இது நமக்கு ஆன்சர் பியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின். If 8 oranges cost ₹56, then the cost of 5 oranges is ₹dash கேட்டிருக்காங்க. நமக்கு 8 ஆரஞ்சஸோட காஸ்ட் வந்து 56 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 5 ஆரஞ்சஸோட காஸ்ட் வந்து நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் ரேஷியோ ஃபார்மில் எடுத்து எழுதிக்கிட்டேன். எப்படி எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். 8:56 ஈக்குவல் டு 5:x. ஏன்னா இதோட காஸ்ட் நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ நான் ப்ரொபோர்ஷன் லாவில் தான் செய்ய போகிறேன். ப்ரொபோர்ஷன் லா நமக்கு என்னது? ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். இப்போ இங்கே வந்து மீன்ஸ் எது? 56ம் 5ம் தான் நமக்கு மீன்ஸ். ஸோ 56 × 5 ஈக்குவல் டு எக்ஸ்ட்ரீம்ஸ் எது? நமக்கு 8ம் எக்ஸும் தான் நமக்கு எக்ஸ்ட்ரீம்ஸு. ஸோ வந்து 8 மல்டிப்ளை எக்ஸ் நான் எழுதிக்கிட்டேன். ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸை நம்ம இங்கே அப்படியே வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மல்டிப்ளிகேஷனில் 8 நமக்கு ஈக்குவலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு டிவிஷனில் போயிடுது. ஸோ 1 8s are 8, இங்கே 7 8s are 56 நமக்கு வருது. இப்போ பாருங்கள் 7ம் 5ம் தான் இருக்குது. ஸோ 7 5s தான் நமக்கு என்ன வரும்? 35 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 35. அப்போ 5 ஆரஞ்சஸை நமக்கு 35 ருபீஸுக்கு வாங்குறாங்க. இது நமக்கு ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின். If a man walks 2 km in 15 minutes, then he will walks dash kilometer in 45 minutes. இப்போ ஒருத்தர் வந்து 15 மினிட்ஸில் 2 கிலோமீட்டர் வந்து வாக் பண்ணுறாங்க. அப்போ 45 மினிட்ஸில் நமக்கு எத்தனை கிலோமீட்டர் வந்து வாக் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம், ரெண்டுமே வந்து ஒரே யூனிட்ஸில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ரேஷியோ ஃபார்மில் எடுத்து எழுதுகிறோம். எப்படி எடுத்து எழுதுகிறோம்? 2:15 ஈக்குவல் டு x:45. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல கிலோமீட்டர் தெரியாது இல்லையா? ஸோ அதனால அந்த இடத்துல நான் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ x:45. இப்போ நான் ப்ரொபோர்ஷன் லா யூஸ் பண்ணி தான் எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிக்க போகிறேன். என்ன ப்ரொபோர்ஷன் லா என்னது? நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். இந்த இதில் 15ம் எக்ஸும் தான் நமக்கு மீன்ஸ். ஸோ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 15 × x. எது நமக்கு எக்ஸ்ட்ரீமு? 2ம் 45ம் நமக்கு எக்ஸ்ட்ரீம். ஸோ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 × 45. இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸை நம்ம இந்த இடத்துல அப்படியே வச்சுப்போம். ஈக்குவல் டு 2 × 45 நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிற மல்டிப்ளைல இருக்கிறது நமக்கு கீழே வரும்போது நமக்கு டிவிஷனில் மாறிடும். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். இது 5 டேபிள்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். 3 5s are 15. இங்கே நமக்கு 9 5s are 45. இங்கே நெக்ஸ்ட் 1 3s are 3, 3 3s are 9. ஸோ நமக்கு இப்போ இங்கே என்ன இருக்குது? 2 மல்டிப்ளை 3 இருக்குது. ஸோ 2 3s are நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 6 ஆன்சர் வரும். ஸோ அப்போ 45 மினிட்ஸில் அவங்க 6 கிலோமீட்டர் வாக் பண்ணுறாங்க. இது நமக்கு ஆன்சர் சியில் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் 3.4ல் உள்ள எல்லா சம்மும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் வந்து அந்த சம்மு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
என்னோடய வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.